வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ எஸ்எம்டி ரீஒர்க் ஸ்டேஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம். வரக்கூடிய லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக் எல்லாமே எஸ்எம்டி டெக்னாலஜி, எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ் பற்றி, அந்த காம்போனன்ட்ஸ் நம்ம சால்டர் டீசால்டரிங் எப்படி பண்ணலாம், பர்டிகுலராக ஐசி எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோ. நம்ம சேனலில் பெரும்பாலும் நியூ கமர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் அவங்களுக்கு இந்த நாலேஜ் போய் சேரணும். நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் காமிக்கிறேன்னா அந்த ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, அது என்ன பர்பஸுக்காக இருக்குது அப்படின்னு தெரியணும். அதுதான் லாஸ்ட் கிளாஸ் ஒன்று இந்த எஸ்எம்டி ரீஒர்க் ஸ்டேஷனை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இதனுடைய ப்ரைஸ் 1850 ரூபா வரும். இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா விசிபிளாக, இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கப்போ இதுதான் எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ்னுடைய ப்ராடக்ட். இது 4S PMS பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ். இது ஒரு கிளாஸ் டி போர்டு. என்ன தேவை அப்படின்னா, இந்த ஐசியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலேன். இப்போ இந்த ஐசியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மேலே கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணணும். என்ன பேஸ்ட் அப்ளை பண்ணலாம்? பர் குயிக் ஃபிக்ஸ் இருக்குது, பேஸ்ட் இருக்குது, சாலிட் பேஸ்ட் இருக்குது. பட் அதோட பெட்டர் அப்படின்னா இந்த லிக்விட் பேஸ்ட். இது 80 rupees வரும், அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஏன்னா உங்கள் சர்வீஸ் மேம்படணும் அப்படின்னா ப்ராப்பர் டூல்ஸ் இருக்கணும். கூடவே என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்க்கெட்டில் சில பேஸ்ட் வரும், பிளாஸ்டிக் டப்பாவில் வரும். அது வேண்டாம், அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது. பட் ஒருவேளை அதுதான் உங்கள் ஏரியாவில் கிடைக்கிதுன்னா வாங்கிக்கிங்க. நல்லது வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளை கிடைக்கும். அப்போ லிக்விட் பேஸ்ட்டு நல்லது. கூடவே இந்த டியூசர் இருக்குது. இந்த டியூசர் இருக்கு இல்லையா, இந்த டியூசர்லேயே என்ன இருக்குது, பெண்ட் இருக்குது, ஸ்ட்ரெயிட் இருக்குது. 75 rupees வரும் ஒரு டியூசர். கண்டிப்பாக 2 டியூசருமே வேணும். 2 டியூசருமே இருந்தால் தான் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ண முடியும். ஒரு காம்போனன்ட்ஸை நாம் சால்ட்ரிங்கோ டீசால்ட்ரிங் பண்ணுறதுக்கு இந்த டியூசர் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்து அந்த இந்த டீசால் விக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாத லெட்டெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், ஒட்டிட்டு இருக்க க்ளவுட் அதில் எடுக்க முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் வாய்ப்பு இருக்கும்போது நான் உங்களுக்கு நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். டோட்டல் இந்த ப்ளோயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் மாஸ்க் பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 850A நம்பர். இது ஹீட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல். இது ஏர் கண்ட்ரோல், பவர் ஆன் அண்ட் ஆஃப், ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப். நீங்கள் ஆன் பண்ணி ஒரு வேளை மறந்துட்டால் கூட ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிரும். இந்த டியூப் வழியாக தான் ஏர் வெளியே வரும். இதான் கன். இந்த கன்னுடைய டிப்பில் இருக்கக்கூடிய நாசல் இருக்கு இல்லையா, இந்த நாசல் நம்ம என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணிக்கணும். 3 டயா இருக்கிற மாதிரி நாசல் இருக்குது. உங்கள் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு எடுத்துக்க முடியும். ஒரு சால்டரிங் ஸ்டாண்ட் இருக்குது, டேபிளில் வச்சுக்கலாம். பொதுவாக இந்த ப்ளோயர் பொறுத்த வரைக்கும் நம்ம மொமெண்ட்ரலி கொஞ்சம் நேரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே அந்த காம்போனண்ட்டை நம்ம சால்டர் பண்ணிடுவோம், இல்லைன்னா டீசால்வ் பண்ணிடுவோம், அவ்வளோதான். பெர்மனெண்ட்டாக தேவைப்படுறது இருக்காது. சால்டரிங் அண்ட் மாதிரி ஸ்பேரிங்லி யூஸ்டு. ஓகே, ஸோ இந்த யூனிட்டுக்குள்ளே என்ன இருக்கும் ஜஸ்ட் சிம்பிளாக பார்க்கலாம். நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கவரை. ஓகே, இதில் பாருங்கள், இதில் ஒரு ஏர் கம்ப்ரஸர் இருக்குது. இது வழியாக ஏர் ப்ரொடியூஸ் ஆகும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்யூட் இருக்குது. இந்த சர்க்யூட்டில் டயாக், ட்ரையாக் இதெல்லாம் கம்மியாக இருக்கக்கூடிய சர்க்யூட். பார்க்குறதுக்கே இப்போ இந்த மாதிரி இருக்கும் போர்டு. பாருங்களேன், இதுதான் போர்டு. இந்த போர்டு இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் மாடல். 2 LED ஹாட் அண்டு ஏருக்காக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சர்க்யூட்ஸ். ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இது எப்படி சர்வீஸ் பண்ணுறது, ப்ளோயரில் கம்ப்ளைண்ட் வந்தால் கூட எப்படி சர்வீஸ் பண்ணலாம், இந்த எலிமெண்ட் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கூட வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் டயாக்கு, ட்ரையாக்கு எல்லாமே இதில் கம்பைண்டாக இருக்கும் வித் 12 volt ரிலே.
எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு என்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த ப்ளோயர் இல்லாமல் ஃபியூச்சரில் சர்வீஸ் பண்ண முடியாது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இதோடைய ப்ரைஸ் சொல்லியிருக்கேன், 1850 வரும். வேறு ஏதாவது சர்வீஸ் டூல்ஸ் வேணாலும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, சரி. இப்போது நம்ம எப்படி இதை ஒரு காம்பனண்ட் ஐசியை நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் பார்க்க போகிறோம். ஸோ மெட்டீரியல்ஸ் டீட்டெயில்ஸில் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் க்ளோஸராக உங்களுக்கு கேமரா கொண்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு மொபைல் சர்வீஸிங்க்கு தேவையான ஒரு கிட்டு. இது நல்லா ஸ்ட்ராங்காக மெட்டாலிக் பேஸ்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதில் இந்த மாதிரி இதை நவுத்த முடியும். இது ஸ்ப்ரிங்கோடு இருக்கும். இதை கூட்டலாம் குறுக்கலாம் இந்த அளவுக்கு. ஸோ ஒரு ஸ்மால் சைஸ் ஒரு கிளாஸ் டி போர்டு அப்படின்னா, அந்த கிளாஸ் டி போர்டை என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே நம்மளால் பிக்சடாக நிறுத்த முடியும். ஓகே, இப்போது கிரிப்பாக இருக்குது. சப்போஸ் இது நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் சர்வீஸ் டேபிளில் இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஹோல்ஸும் டேபிளில் கிளாம்ப் பண்ணிக்கணும். ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக ஹோல்ட் அப் நிற்கும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு காமன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெறுமனே இந்த போர்டு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது, எஸ்எம்டி ஒர்க் பண்ணும்போது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்ல ஒரு டியூசர், இந்த மாதிரி ஒரு டியூசர் இருக்கணும். இந்த டியூசர் இருந்தால் தான் நீங்கள் இந்த காம்பனண்ட், இப்போ இந்த ஐசியை நான் எடுக்கும்போது ஈஸியாக வரும். இந்த ஐசி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லிக்விட் பேஸ்ட் எடுத்து பாருங்கள், ஒரு ஸ்க்ரூ டிரைவர்லேருந்து எடுத்து இந்த ஐசி மேலே விட்டுட்டேன். ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விட்டால் போதும், வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை. சாலிட் பேஸ்ட் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஏரியா ஃபுல்லாக கருப்பாகிடும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு தடவை முயற்சி பண்ணணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் ஆல் எஸ்எம்பிஎஸ். எல்லாமே இண்டிவிஜுவல் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ். ஆன்லைனில் படிக்கிறதுனால இதுக்கு படிப்பு தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். படிப்பு இருந்தால் நல்லது. யார் வேணால் எளிதாக இந்த எலக்ட்ரானிக்ஸை கற்றுக்க முடியும். கிரிட்டிக்கல் நிச்சயமாக கிடையாது, நாம் புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது. அதைத்தான் ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். யார் வேணாலும் சர்வீஸ் இன்ஜினியர் ஆகலாம். வருங்காலத்தில் ரொம்ப டிமாண்டுள்ள ஒரு தொழில் அப்படின்னு கேட்டால், ஒரு ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு கேட்டால் இது எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான். மார்க்கெட்லேயும் சொசைட்டிலையும் ஒரு வேல்யூபிள் உள்ள ஒரு தொழில், ரெஸ்பெக்டிவான தொழில். ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரி, ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி ஆகல, ஒரு எல்இடி டிவி ரெடி ஆகல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் நம்ம இமீடியட்டாக அட்டன் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்போ சர்க்யூட்லாம் ட்ரேஸ் பண்ணணும், அதில் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருள்கள்லாம் தெரியணும். இதுக்காக தான் இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2. இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் விரும்பின கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம், வயது வித்தியாசம் இல்லை. வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். இப்போ செய்யக்கூடிய இந்த டெமோ எதுக்காக அப்படின்னா, இது ஒரு நியூ கமர்ஸ், பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி டீசால்வ் பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான். நான் பவர் ஆன் பண்ணிடுறேன். பவர் ஆன் பண்ண பாருங்கள், இப்போது இதில் ஏர் வந்துட்டுருக்கு. இதில் ஏர், வெறும் ஏர் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. ஓகே, இதில் ஏர் வருதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்கள். ஒரு ஸ்மால் ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்த்தீங்களா, இதில் ஏர் வந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறேன். இந்த டெம்பரேச்சர் மேக்ஸிமம் வைக்கிறதா, மினிமம் வைக்கிறதா, இல்லை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது அந்த ட்ரையல் அண்ட் எரர் தான். சார் எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்? பொதுவாக இந்த மெஷின் ஆன் பண்ணி 20 செகண்ட் கழித்து தான் அந்த சஃபிஷியன்ட் ஹீட் மேட்ச் ஆகும். அந்த மேக்ஸிமம் ஹீட் அது வருதா இல்லையான்னு பார்க்கலான்னா அப்படின்னா, நம்ம லெட் எடுத்துக்கலாம். 22 kg லெட்டு. இந்த 22 kg லெட்டை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ளோயரில் இந்த இடத்துல வைக்கலாம்.
இப்போ என்ன ஆகுது பாருங்கள், இந்த லெட்டு வந்து உருகுது அப்படின்னா என்னதான் சஃபிஷியன்ட் ஹீட் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். 20 செகண்ட்ஸில் ரீச் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ரீச் ஆகுதா இல்லையா முதல்ல கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற டியூசர் நல்ல டியூசராக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில டியூசர் இருக்கும், அதில் காமெண்ட்டை பிடிக்கக்கூட முடியாது, அது வேண்டாம். பெஸ்ட் டியூசர் இருக்குது, எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த ஐசியை நான் ஜஸ்ட்டு ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இந்த ப்ளோயர் காமிக்கிறேன். இப்போ என்ன ஆகுது, அந்த ஹீட் ஆன் சர்ஃபேஸ் ஃபுல்லாக வருது. ஐசி பாருங்கள் அப்படியே பூவாட்ட வெளியே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், அனதர் பவர் ஆஃப் பண்ணிடுறேன். பவர் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐசி ஜஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு ட்ராப் இந்த லிக்விட் பேஸ்ட்டு விட்டால் போதும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிக்விட் பாலிஷ் பொறுத்த வரைக்கும், பேஸ்ட் பொறுத்த வரைக்கும். மறுபடியும் 1 செகண்ட் நான் ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு சஃபிஷியன்ட் ஹீட் இருக்கா இல்லையா லெட் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நல்ல ஹீட் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ குயிக்காக எடுக்கிறேன்னு பாருங்கள். நான் வேணால் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஐசி நான் எடுக்கிறேன். மறுபடியும் ஹோல்டு பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த ப்ளோயரில் இப்படி காமிக்கிறேன். அந்த இடத்துல ஹீட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த லெட்டு வந்து விட்டுரும். இந்த ஐசி பாருங்கள் அப்படியே மெல்ல வந்துடும், ரொம்ப வந்துடும், சேஃப்டியாக வந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். பவர் ஆஃப் பண்ணிடுறேன். இவ்வளோ தான், ஈஸியாக என்ன பண்ண முடியும், காமெண்ட்ஸ் எடுத்துட்டேன். ஓகே, எப்போது இந்த ஐசியை வந்து நான் பாருங்கள் இந்த டேபிளில் வைக்கிறேன். 2 ஐசி எடுத்துட்டேன். மறுபடியும் நம்ம என்ன பண்ண முடியும், ரீயூஸ் பண்ண முடியும். இப்போ இது இருக்குது. அப்போ இந்த பிளேட் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா பாருங்கள், ரெண்டுமே எடுத்துட்டேன். எந்த வித டேமேஜ் இல்லாமல் அந்த ஐசி எடுத்துட்டோம். ஓகேவா? அது மட்டும் இல்லை, இந்த சர்ஃபேஸில் பாருங்கள், இந்த சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த இடத்துல இதுதான் எடுத்திருக்கேன். IC1 IC2 ரெண்டுமே எடுத்திருக்கேன். பக்காவாக எடுத்திருக்கேன். எந்த வித ட்ராக் டேமேஜ் இல்லாமல் பக்காவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எஸ்எம்டியில் எந்த ஒரு ஐசி வந்தாலும் காமன்ஸ் வந்தாலும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணலாம். நியூ கமர்ஸ் பிகினிங்கில் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணும் பொழுது சில ட்ரபுள் வரும். ஆனால் என்ன பண்ணலாம், அதை ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, ட்ராக் ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த முயற்சியை மட்டும் கைவிட வேண்டாம். அப்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எஸ்எம்டி காமௌண்ட்ஸ் இருக்க போர்டை எடுத்து ப்ராக்டிக்கலாக இண்டிவிஜுவலாக எல்லா காமௌண்ட்ஸையும் நீங்கள் மெல்ல மெல்ல ப்ளோயர் யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். மறுபடி ரீசால்டர் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். நாம் வேறு ஏதாவது கடையில் போயோ ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் போயோ நம்ம கற்றுக்க முடியாது, யாரும் நமக்கு சொல்லித்தர மாட்டாங்க. புரியுங்களா? செல்ஃப் ப்ராக்டிஸ் தான் பெஸ்ட்டு, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தது ஒரு எஸ்எம்டி சர்வீஸ் ஸ்டேஷன், ஒரு ரீவோர் ஸ்டேஷனை பயன்படுத்தி ஒரு போர்டில் இருக்கக்கூடிய ஐசியை கேர்ஃபுல்லாக எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.